வணக்கம் அவர்களே, கலை வினோதத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உலகன். இன்றைக்கு நாங்கள் இளைஞரை யாழ்ப்பாணம் வரலாற்று சிறப்புமிக்க தொண்டைமனாறு செல்வச்சின்னதின் முருகன் ஆலயத்தில் இருக்கிறோம். இன்றைய தினம் செல்வச்சின்னதின் முருகன் ஆலயத்திலிருந்து கதிர்காம முருகன் ஆலயத்தை நோக்கி ஆடிவேல் உற்சவத்துக்காக இங்கிருந்து செல்வச்சின்னதின் முருகன் ஆலயத்திலிருந்து அந்த வேல் விடுகின்ற அந்த சம்பிரதாயபூர்வமான அந்த நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. அது தொடர்பாக நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முதல் செல்வச்சென்னதி முருகன் இலங்கையில் உள்ள ஆறுபட வீடு முருகன் ஆலயத்தில் இவர் உண்டு. இவர் அன்னதான தந்தன், நல்லூர் அலங்கார தந்தன், மாவட்டபுரம் அபிஷேக தந்தன், கதிர்காமம் காவடி கந்தன், கந்தவனம் கேட்பூர கந்தன், மண்டூர் ஒரு கந்தன். அந்த வகையில் இந்த ஆலயம் இலங்கையில் உள்ள ஆகம விதியற்ற அமையப்பெறாத ஆகம விதி இல்லாத பூஜை வழிபாடு இடம்பெற இடம். இந்த இடத்துல தொண்டமான ஆறு இருக்கு. இந்தியாவில் காசிக்கு போனதான் மூர்த்தி, இங்கே சன்னதிக்கு வந்தாலே மூர்த்தி. கடைசியாக நூறாகி சாம்பரை கொண்டு இங்கே சொந்தமானத்தில் கரைக்கிறான். காசியில் போய் அங்கே ஆற்றுல கரைக்கிறான், காசியில் கரைக்கிறான். அந்த வகையில் காசிக்கு இணையான தலமாக கந்தன் திருத்தலம் இந்த செல்வச்சென்னதி அமைஞ்சிருக்கு. அதே வேளையில் இப்போ ஆண்மையிலே இதில் 2 கிலோ போகுது. சுப்பிரமணி பாத யாத்திரையில் போய் கொண்டிருக்கிறேன். அந்த சுப்பிரமணிக்கு இந்த செல்வச்சென்னதியில் உள்ள எனக்கு சுப்பிரமணியம் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு இங்கே ஒரு பழைய வரலாறு ஒன்று இருக்குது. ஒரு முருக பக்தருக்கு முருகன் காட்சி கொடுத்திருக்கார். 63 பேருக்கு சாப்பாடு கொடுக்க வேணும். அப்போ அவர் ஆக்களை எண்ணி 63 பேருக்கு இலை வச்சு எல்லாம் படைத்தால் 62 பேரை சேர்த்து போட்டேன். ஒவ்வொரு போன ஆக்கள் வந்தாங்களான்னு கேட்டுருக்கார். ஒரு ஆள் குறை. அப்புறம் என்னடா ஒரு ஆளை காணலன்று வீதி எல்லாம் தேடினா ஆக்கள் இல்லை. குட்டனை வந்து வந்திருக்கிறேன். குட்டனை எப்படி கலைச்சி விடுறேன். இந்த குட்டனாயா முருகப்பெருமான் வந்திருக்கிறேன். இதற்கு பார்த்தா 63 பேரை இல்லையான்னு கூட்ட போய் கவலைப்பட சொல்லியிருக்காரு முருகப்பெருமான். நான் குட்டனை அப்படி வந்தேன், நீ என்னை கலைச்சி போட்டேன். அந்த வகையில் இந்த ஆலய சூழலில் ஒவ்வொரு நாயை கலைக்கிறதுக்கு வீதி முழுக்க ஞாபகப்படுத்திருக்கேன். இந்த மண்ணில் ஞாபகப்படுத்திருக்கீங்களோ ஐயா மண்ணில் உருவங்கள் இருப்பார். அவருக்கு எந்த விதமான நோய் மாறி அந்த வகையில் ஒரு புண்ணிய திருத்தலம். அப்பர் பாட்டிக்கு முருகப்பெருமான் விட்டோடம் அதை வளர்த்திக்கிறார். இங்கே நாவல் தரம் நிற்கும். 2 தடவை நாவல் பழத்துக்கு வாசல் உள்ளேற வாசலில் நாவல் பழம் நிற்குது. இவனுக்கு பூவரச மரம் நிற்கும். பூவரச மரத்தின் கீழே கந்த புராணத்தை புறத்தேற்றக்கூடிய வகையில் வீரவாகு தேவற்றை காலடி பதித்ததாக கூறப்படுகிறது. அதே வகையில் இந்த கந்த பெருமான் திருமணங்கள் சாதக பொருத்தம் அது ஒன்றுமே தேவை. 2 வாழ்க்கையில் அவனுக்கு முன்னால் வந்து கட்டினா எல்லா தோஷமும் ஒரு தோஷம் விஷம் ஒன்று கிரக பாவம் என்ற வீதமே இல்லை. அவனுக்கு முன்னால் வந்து தாலியை கட்டிவிட்டு அவன் சகல வரமும் கொடுத்து குழந்தை போதும் அடிச்சு கொண்டிருக்கான். தொட்டி காட்டி இருப்பாரு பூவரச மரத்துக்கு எவ்வளவு தொட்டி அவ்வளவு உண்மையை பரசாட்டி கொண்டு இவ்வளோ நேரம் வர மாட்டான், செய்து கொண்டே இருப்பான். அந்த வகையில் இன்றைக்கு கதிர்காமம் கொடியேறது இங்கேருந்து வேல் போகிறேன். வேல் போய் திருவிழா அந்த வேல் இங்கே வருவேன். அப்போ அந்த விரைக்குள்ள எல்லாருக்குமே 2 பேர் போகிறது 2 போகிறதுன்னா ஒளி கீட்டு மாதிரி அந்த முருகப்பெருமான நம்பிக்கை வச்ச ஆக்களுக்கு நிச்சயமாக தெரியும். அந்த ஒளிக்கிட்டு போவேன் ஆனால் எல்லாரும் தெரியாது. எல்லாரும் அவங்க அகக்கண்ணை துறக்கணும். அவங்க தெரியும் அந்த போகிறது. அதே போல் முருகப்பெருமான மாம்பழத்துக்காக கலாப மயில தான் உலகத்தை விரம் வந்தது. வேகம் கூடிய மயில அந்த வகையில் அந்த கலாப மயில தான் நான் இன்றைக்கு போவேன். சூரன் போர் முடிய இந்திர மயில தான் விரம் வந்திருக்கு. சூரன் போர் முதல் சூர மயில் 3 மயில் வாங்க வச்சிருக்காரு. இது கதையில் இருக்கு. அந்த வகையில் இன்றைக்கு இந்த சம்பவத்தை
50 வருஷத்துக்கு பிறகு நேரடியாக பார்க்குறது வந்துருக்காங்க. சிறு வயதில் பார்த்தேன் இந்த பேச்சியாளர் வந்து காட்டினவன் இதா போகுதா போனால் அவனுக்கு தெரியாது. அவனுக்கு வெள்ளை போகுதான் வெள்ளி தெரியாது நாங்கள் கொண்டு போனேன். இன்றைக்கு நேரடியாக இந்த வயசில் வந்து 50 வருஷம் கழிச்சு இதை பார்க்கணும் ஞாபகத்தை இன்றைக்கு வந்துருக்கேன். இப்போ வேல் விடுவதற்கான அந்த பூசைகள் ஆரம்பமாகும் போது இப்போ நிறைய மக்கள் எல்லாம் வந்து கூடியிருக்கின்ற ஆயுத்தமணி அணி பூசை ஆரம்பமாகும்.
நிறைய மக்கள் வந்து இன்றைய தினம் வந்திருக்கிறாங்க பாருங்க. உலக பூசைகள் நடைபெற்று கொண்டிருக்குது. நிறைய மக்கள் இப்போ தான் கூடியிருக்கிற பாருங்க. ஆலய வளாகத்தில் எல்லாம் நிறைய மக்கள் நிறைஞ்சிருக்கிறாங்க. செல்வ ஜன்னதி யானை தேடி பாலாமுருகனூரால் வந்திருக்கிறார்.
வேல் விட்டாச்சு. மக்கள் இப்போ பூ எடுத்து கொண்டிருக்கோம். எனக்கு ஒரு பூ கிடைச்சிருக்கு. வேல் விட்டாச்சு, பூ ஒன்று கிடைச்சிருக்கு.